விண்வெளி நாயகா வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஸ்டட்டில் வந்து ஹெல்மெட் புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் டாப் ரேக் மாட்டியிருக்கனால இந்த நெட்டு வந்து எனக்கு நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நெட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி நீங்களும் ஆர்டர் போட்டுக்கலாம். உங்கள் வண்டிலையும் டாப் ரேக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தாங்குது, வெயிட்டையும் தாங்குது. ப்ளஸ்ஸு நான் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணி வந்தால் கூட பிச்சுக்கிட்டு போயிட மாட்டேங்குது, நல்லாவே தாங்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது யூஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வாங்கின ஹெல்மெட் வந்து வேறு. ஸோ அது வந்து எனக்கு செட் ஆகலை. அந்த ஹெல்மெட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, நிறையாவே அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு, ஏகப்பட்ட தலைவலி போன வீடியோவில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை எங்கே நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஏகே பிளானட் திருச்சியில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹெல்மெட் வந்து எனக்கு செட் ஆகலை, நிறைய பிரச்சனைகள், நானும் கொஞ்சம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிளியராக புரியும். அட்டைப்பட்டி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, போகிற போக்கில் ஒரு குப்பை தொட்டியில் அட்டையை தூக்கி போட்ட மாதிரி இல்லை, என்னன்னே ஒன்றுமே புரியல எனக்கு. எஸ்டி கொரியரில் போட்டிருக்காங்க. கீழே கமெண்டில் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கழுவி ஊற்றாதீங்க. உங்கள் கடையில் ஆர்டர் போடுற எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுறீங்களா? அந்த நாய் யார், கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காது அவனுக்குலாம். 100 கிலோமீட்டர் தான் என் வீட்டிலேருந்து. கண்டிப்பாக இப்போ நான் வருவேன். நான் ஓசிலியா கொடுக்குது 3200 காசு கொடுக்குது இல்லை, அப்போ பேக் பண்ணி அனுப்புகிறா 320 ரூபா, 3200 எவ்வளோ லட்சணமாக பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா வெறும் பொய்யா சொல்லுவீங்களா, இஷ்டத்துக்கு அனுப்பி விடுவீங்களாடா? நான் எதுக்கும் பயப்படுறதா இல்லை, அவனை கடைக்கு போக தான் போகிறேன். என்னடா எடுத்தோடனே கிளியர் வைசர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஹெல்மெட்டோடது ஒரிஜினல் கிளியர் வைசர் தான், அதில் இருக்கிற ஆன்டிஃபாகு. ஸோ நான் வந்து என்னென்னா வாங்கும்போதே நேரில் போய் வாங்கினேன். ஸோ அந்த கதையை சொல்கிறேன். நேரில் போய் வாங்கினால வேறு வைசர் மாற்றிட்டேன். நமக்கு ஸ்மோக் வைசர் தான் கரெக்டு. ஸோ நமக்கு கிளியர் செட் ஆகாது, அதனால். ஸோ இதுதான் நம்ம ஸ்டட் ஈலியாஸ் அந்த ஹெல்மெட்டு, பியூர் கிளாசிக் பிளாக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரிஞ்சவர், என் ஃப்ரெண்டு, அவரோட கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த டாப் ரேக் வாங்கியிருந்தேன். ஸோ அப்படி வாங்கினவர் இது வந்து நேரில் போய் வாங்கி ஃபிட் பண்ண செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு எல்லா இடத்துக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கூட இப்போ லைவாக பார்த்துருப்பீங்க. இந்த ஹெல்மெட்டை இதில் தான் வச்சு அந்த நெட்டை போட்டு கவர் பண்ணி தான் இப்போ ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து திருச்சி போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஹெல்மெட்டை வந்து அந்த பழைய ஹெல்மெட்டை அப்படியே பின்னாடி வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அவர்கிட்ட பேசினேன். கொஞ்சம் வருத்தப்பட்டாப்புல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நானும் கொஞ்சம் வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசினேன். நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை ப்ரோ, அது என் சைடு பெரிய மிஸ்டேக் இல்லை, அது வந்து ஹப்புலேருந்து அப்படியே டேரெக்டாக போட சொல்லிட்டேன், நீங்கள் கேட்ட சைஸ் இல்லை, ஸோ அதனால் அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி அவர் சைடில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட கிளியர் பண்ணார். ஸோ அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். என் சைடு சொன்னால் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் என்ன கேட்குறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஒரு வாரத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு. நான் ஒரு கடுப்பில் அப்படி பண்ணிட்டேன் ப்ரோ, விடுங்க, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. நீங்களும் இதே மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நேரில் போயிட்டு பேசிட்டு வந்தேன். ஸோ நேரில் போய் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நேரில் போய் அந்த ஹெல்மெட்டை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படியே இந்த ஹெல்மெட்டை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நல்ல மனசுக்கு அசாருக்கு வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நன்றி ப்ரோ. இந்த ஸ்டட் இலியாஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎல் வைசர் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்மோக்கு, நீங்கள் வந்து கிளியர் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணும்போது. இது வந்து ஸ்மோக் வைசரு, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. வென்டிலேஷனுக்கு வந்து நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைனும் ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அந்த எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அக்சரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியே இருக்குது. வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
அதே மாதிரி ஸ்பாயிலர்லாம் செம ஷார்ப்பாக சூப்பராக வந்திருக்கு ஸ்பாயிலர்லாம். ப்ளஸ் நமக்கு வந்து ISIA டாட் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் நம்ம வந்து ப்ளூடூத் மைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்க பேடிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவபிள் தான். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம், திரும்பியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இது போயிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கவும் செய்யலாம். இதில் உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், ப்ளூடூத் செட் பண்ணுறதுக்கு, ப்ளூடூத் மைக் செட் பண்ணுறதுக்கு உண்டான இது அவங்களே கொடுத்துட்டாங்க ஆப்ஷனு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. உள்ள டியூவல் வைஸருக்கு உண்டான இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் தாண்டி அந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பெரிய மைனஸே இந்த ஸ்ட்ராப்பு தாங்க. இந்த ஸ்ட்ராப்பு தான் பிரச்சனை. இதில் எப்படிங்க தெரியுது எவ்வளோ லென்த் வந்துருக்கு? இப்படி போட்டும் பார்த்துட்டேன், இவ்வளோ லென்த் இருக்குது, சூப்பராக இருக்குது. மெயினு இந்த விஷயம், இதில் நான் அதை தாங்க காமிச்சிருப்பேன். இதை வந்து இப்படி மடித்து தச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை அதில் பண்ணல. அது தாங்க, அது சேஃப்டியே கிடையாது. எனக்கு தொண்டை இப்போ அடைக்கவே இல்லை, நல்ல கேப் இருக்குது, பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்குது. லாக்கும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து பேடிங் நம்ம வந்து போடும்போதே கொஞ்சம் அந்த அழுத்துற மாதிரி தான் இருக்கும். நமக்கு போக போக நம்ம சொட்டாகும்போது நம்மளோட வேர்வைப்பட்டு அந்த பேடிங் வந்து இதாகிடும். எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இதோட இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6வது ஹெல்மெட்டாக வாங்குகிறேன். என் வாழ்க்கையிலே பார்த்தா இந்த கண்ணாடி போடுறது எனக்கு இவ்வளோ ஈஸியாக நான் இந்த ஒரு ஹெல்மெட்டில் தான் பார்க்குறேன். உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. காதையும் போட்டு ரொம்ப அழுத்துற மாதிரி எனக்கு தெரியல, நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வெயிட்டு மெயினாக தெரில, அதுதான் பெரிய விஷயமே. நண்பர்களே, ஹெல்மெட்டு வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது. வைசர் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. கூலிங் கிளாஸ் போட்டு சன்லைட்டுக்கு உண்டான கிளாஸை வந்து நான் அப்படி ஆன் பண்ணுறேன், ஆஃபும் பண்ணுறேன். பட் எந்த ஒரு இதுவுமே இல்லை, இடிக்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஹெல்மெட் வந்து 3000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தபுளான ஹெல்மெட்டு. 3200 ரூபா தான் இந்த ஹெல்மெட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் போனீங்கன்னா நம்ம AK Planet திருச்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் அவங்கக்கிட்ட அவங்களோட நம்பரும் கீழே கான்டாக்ட் நம்பரும் அவங்களோட இன்ஸ்டா ஐடியுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட எல்லா விதமான ஹெல்மெட்ஸும் இருக்குது. AGVலேருந்து எல்லா ஹெல்மெட்டுமே இருக்குது, KYTலேருந்து எல்லா ஹெல்மெட்டும் அவங்ககிட்ட கிடைக்கும். ஸோ அசார் ப்ரோ வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அவங்கள டச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.